தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீன் மனு மீது காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரசு தரப்பில் பதிலளிக்க அவகாசம் வழங்க கோரிக்கை விடுத்து விசாரணையை ஜூலை 27ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், இது தொடர்பான விரிவான தகவல். தூத்துக்குடி மாவட்டம் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் குறித்து விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவதூறாக பேசியது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் ஒரு வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்ட மார்க்கண்டேயன் நீதிமன்ற உத்தரவுப்படி பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் மார்க்கண்டேயனை காவலர்கள் விசாரிக்க அனுமதிப்படி காவல்துறை தாக்கல் செய்த அந்த மனுவை தூத்துக்குடி நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்தது. அதே போல ஜாமீன் கோரி மார்க்கண்டேயன் தாக்கல் செய்த மனுவையும் ஏற்கனவே தூத்துக்குடி நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில்தான் சிறையில் அடைக்கப்பட்ட அந்த உத்தரவை ரத்து செய்ய கோரியும் தனக்கு ஜாமீன் வழங்க கோரியும் மார்க்கண்டேயன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை அவசர வழக்காக ஏற்கனவே விசாரிப்பதற்காக காலை நீதிபதி இளந்திரி முன்பாக அவரது வழக்கறிஞர் காசிராஜன் முறையிட்டிருந்தார். இதனையடுத்து பிற்பகல் விசாரணை எடுத்துக்கொள்வதாக நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பிற்பகல் விசாரணைக்கு வந்தபோது இந்த முதல்வர் விஜய் மிரட்டல் வெடிக்கும் சோதனையில் பேசியதாக கைதுப்பட்ட விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீன் மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே போல எந்த நோட்டீஸ் அனுப்பவில்லை, அனைத்து விதிகளும் மீறப்பட்டுள்ளதாகவும் எம்எல்ஏ தரப்பு ஒரு வாதத்தை முன்வைக்கப்பட்டது. ஆகவே அரசு தரப்பில் பதிலளிக்க அவகாசம் கோரப்பட்டிருந்தது. இதனையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக அரசு தரப்பு கோரிக்கையை ஏற்று விசாரணையை ஜூலை 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுந்தரம்.